வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மற்றும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 2366 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா 2460 அப்படின்ற இந்த ஜோனை ரெசிஸ்டன்ஸாக வச்சு தொடர்ந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா பல முறை 2360 ரெசிஸ்டன்ஸாக மாத்திர முயற்சி எடுத்திருக்கு. அதை உடைக்க முடியாமல் அதுலேருந்து அடுத்த டார்கெட்டான 2326 தொட்டது மட்டும் இல்லாமல் அதுக்கு கீழே வந்து கன்சாலிடேட் ஆகி 2315 க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று மார்க்கெட் புதிய லோ கிரியேட் பண்ணி கம்மியாக க்ளோஸ் ஆனது மறுபடியும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குன்றதை உறுதி செய்யுது. இன்றைக்கி என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட் இந்த கான்ட்ராக்ட் முடிவடைகிற நேரமும் வந்தாச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே எல்லாம் நடந்திருக்கு. நல்ல லாபமும் பண்ணியாச்சு. க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் அதிகமான சரிவை சந்திச்சனால இந்த கான்ட்ராக்ட் முடிவடைகிற நேரமாக இருக்கிறனால ஓரளவு மார்க்கெட்டில் பையிங் எதிர்பார்க்கலாம். அதனால் ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக என்றைக்குமே ட்ரேட் பண்ணுறது தவறு. அதனால் இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் ட்ரேட் பண்ணாமல் மார்க்கெட் வாட்ச் பண்ணலாம். திங்கட்கிழமை புதிய கான்ட்ராக்டில் புதிய ட்ரேடிங் திட்டத்தோடு நம்ம கண்டிப்பாக ட்ரேடிங்கை ஆரம்பிக்கலாம் க்ரூட் ஆயிலில். அது வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட் வாட்ச் பண்ணி கொஞ்சம் பிரேக் கொடுக்கறது நல்லது. அடுத்ததாக நம்ம நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நேச்சுரல் கேஸோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேச்சுரல் கேஸோட ப்ரைஸ் ஓப்பனிங் 121.4 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட். தொடர்ந்து நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, அதிகமாக சரிவை சந்தித்ததுனால ஒரு கன்சாலிடேஷன் வந்ததுக்கு அப்புறமா ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவில் தான் நம்ம நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இருந்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் 122.6 அப்படின்றத மறுபடியும் ரெசிஸ்டன்ஸாக வச்சு புதிய லோ கிரியேட் பண்ணி கீழேயே க்ளோஸ் ஆகிருக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில். இது இன்னும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குன்றதை உறுதி செஞ்சாலும் நம்மளுடைய ட்ரேடிங் முடிவில் பெரிய மாற்றம் எதுவும் கிடையாது. ஓரளவு ப்ரைஸ் மேலே போகட்டும். ஏன்னா மார்க்கெட் அதிகமான சரிவை சந்திச்சாச்சு. இன்னும் எந்த கரெக்ஷனும் நடக்கலை மார்க்கெட்டில். நம்ம போதிய அளவு லாபம் சம்பாதிச்சாச்சு இந்த டவுன்ஃபாலில். இப்போ என்னென்னா மார்க்கெட் ஓரளவு கரெக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ட்ரேடிங்கை தொடர்றது நல்லது அப்படின்றது தான் எங்களோட அட்வைஸ். ஆனால் இன்னும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அடுத்த டார்கெட் 116. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்து வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.